பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 33வது அதிகாரம் 18வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் ஆத்துமாவுக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைகளுக்காக காத்திருக்கிறவ ஒவ்வொருவருடைய மேலேயும் அவருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கடவுளுக்கு பயபக்தியுடன் ஒரு பணிந்த பயம் உள்ளவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், நீதிமொழிகள் 1:7 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. அப்போ தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது தேவனுடைய அரவணைப்புக்குள் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு அவன் வாழ்க்கையில் இருக்குங்க. காரணம், அவன் தேவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாயிருப்பேன், அவர்களை தாழ்ச்சியான இடத்தில் நடத்துவேன். Glory to God. ஒரு சேதமும் கடந்து வராதபடிக்கு நான் அவர்களை பாதுகாத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்கிறதான பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அந்த எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம், ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். Glory to God. 37வது வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் படுகிற எல்லா பாடுகள், நீங்கள் படுகிற எல்லா உபத்திரவங்கள், நீங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனாலே நீங்கள் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறீர்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். தேவனை நேசிக்கிறவர்களை, தம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தர் கண்காணிக்கிறாருங்க. அவருடைய மாறாத அன்பு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்கும்
அவர் வெற்றியை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். நீங்க நம்பியிருக்கிற காரியத்தில் ஜெயத்தை தருகிறார். யோவான் 3:36 வாசித்து பாருங்கள். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலையிருக்கும். அப்ப தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு வெற்றி நிச்சயம். அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறும். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியம் ஜெயமாய் மாறும். நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அந்த அன்பு நிமித்தம் அவருடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்கி கொடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.